ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்குடைய பேட் பாய் ப்ரொஃபஸர் 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணிருப்போனா, ஜேகே ஒரு பொண்ணு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஜேகேவும் காயனிட்டு இருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து ஜேகே கிட்ட பேசுறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்றாங்க, விஷ் பண்றாங்க, ஹக் பண்றாங்க, அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஜேகேவும் ரொம்ப ஹம்பிளா பேசிட்டு இருக்காங்க. இப்போ காய் பாக்குறாங்க, ஏண்டா நம்மளுடைய சைஸ்ல ட்ரிங்க் பண்ணி நம்மளும் பண்ணுவோமா, ஏன்னா நம்மளே பார்ட்டி கொடுக்குறோம், நம்ம குடிக்காம அதை எப்படி அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜேகேவும் பண்ணலாமே சொல்றாங்க. ஓகே, நான் ட்ரிங்க் ஆர்டர் பண்றேன் அப்படி சொல்லிட்டு காய் போட்டு ட்ரிங்க் ஆர்டர் பண்றாங்க. ஃபைனலா இப்போ ஜேகேவும் காய் நின்று இருக்காங்க. ட்ரிங்க்ஸும் வந்துருது. ஜேகே பாக்குறாங்க, நம்மளுடைய சைஸ்ல குடிச்சு சொல்றாங்க எடுத்துக்கூடா சொல்றாங்க. இப்போ 2 பேருமே எடுத்துக்கிறாங்க. ஃபைனலா 2 பேரும் லைட்டாக சேர்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போனா ஜேகே பார்க்குறாங்க, நல்லா இருக்கு இந்த ட்ரிங்க் அப்படி சொல்லிட்டு நல்லாவே குடிக்கிறாங்க. காய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தான் குடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பர்சன் பேசிட்டு இருக்காங்க காய் கிட்ட. இப்போ அந்த பர்சன் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் தள்ளி போக நம்ம ஜேகேவும் காயும் பார்க்குறாங்க. இப்போ காயோட ஃபோன் ரிங் ஆகுது. காய் பார்க்குறாங்க, இருடா சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் ஜேகே கடை ஹேண்ட்லேயே கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வராங்க. பார்த்தா காய் டேட் இருக்கு. இப்போ நம்ம காயும் ஹலோ டேட் அப்படி சொல்றாங்க. டே காய் சொல்றாங்க, சொல்லுங்க டேட் என்னாச்சு சொல்றாங்க. அதை என்ன கேட்குறவங்க கிராண்ட்மா இருக்காங்களா? ஆமா சொல்றாங்க. இப்போ தாண்டா உடம்பு கொஞ்சம் சரியானுச்சு சொல்றாங்க. ஆமா, அந்த சர்ஜரிக்கு அப்புறம் இப்போ சரியானுச்சு. டாக்டர் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் உங்க கிராண்ட்மா சாப்பிட்றாங்களா சொல்றாங்க. அப்புறம் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க சொல்றாங்க. என்னதுக்கு? ஆமா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோண்டா, கொஞ்சம் வரியா அப்படி சொல்றாங்க. இதோ வரேன் டேட் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடி வராங்க. டே ஜேகே சொல்றாங்க, என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்றாங்க. உங்களடா இந்த கிராண்ட்மா சும்மாவே நம்ம எதாவது பண்ணிட்டாங்க போல சொல்றாங்க. என்னாச்சு? கிராண்ட்மாக்கு இப்படி சர்ஜரி பண்ணாங்க. ஆமா, அது இப்போதான் சரியானாங்க. அதுக்குள்ள என்ன ஏதோ சாப்பிட்டுருப்பாங்க போல, ஒத்துக்கலையாமா. ஃபுட் பாய்சன் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா. நான் போயிட்டு பார்க்குறேன். அப்போ அவர் சொல்றாரு, நீ வந்துட்டு இன்னும் 10 minutes பார்ட்டி முடிஞ்சிடும், நீ வீட்டுக்கு கிளம்புறியா சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஜேகே கிட்ட ஜேகே பார்க்கறே, நானும் சொல்லிட்டேன் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, ஏன்னா இவ்வளோ பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம், இவங்களை அப்படியே விட்டு போகணும் நல்லா இருக்காது ஓகேவா, நீ இருந்து பார்ட்டி முடிச்சிட்டே போயிட்டு ஒரு 10 minutes தான், ஆல்மோஸ்ட் பார்ட்டி எண்ட் ஆக போகுது, நீ இருந்துட்டு போடா ஓகேவா, நான் வந்து கிளம்புறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி பத்திரமா போக சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காய் போயிடறாங்க. காய் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணல. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அப்படி அவரோட கையில் ட்ரிங்க்கு அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு காய்க்கான ட்ரிங்க் வந்து வச்சுறாங்க, உடம்பு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணுறது ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ட்ரிங்க் பண்ணனால ஓ ட்ரிங்க் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது. சரி ஓகே சொல்லிட்டு நான் லிசன் காய்ஸ் அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க, சொல்லுங்க ஜேகே சொல்கிறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏதோ எமர்ஜென்சி? ஆமாம், காய் கூட கிளம்பிட்டா நான் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. அவளுக்கும் ஜேகே பார்ட்டி ஓவர் போகணும், ரொம்ப ஹாப்பியாக வந்துச்சு, தேங்க்ஸ் பார்த்து பார்ட்டி, அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நாங்கள் வீட்டுக்கு போகணும், எங்கள் வீட்டுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ ஜேகே தான் கார் பார்க்கிங் ஆகிட்டு வராங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நார்மல் ட்ரிங்க் தானே இது, ட்ரிங்க் பண்ணால் பாடி ஹீட்டாக இருக்குமோ என்ன, ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது, ஏன் இப்படி இருக்குது சொல்லி ஜேகேக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜேகே கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ சடனாக ஒரு வாய்ஸ், இஃப் யூ நீட் மீ ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் தேவைப்படுறேன்னா என்ன, யூ நீட் மீ அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி பாடி டிஃப்ரெண்டாக ரியாக்ட் பண்ணுது. ஜேகேக்கான அதை கெஸ் பண்ண முடியல கரெக்டாக என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஐ திங்க் உங்களுக்கு இப்போ நேட்டிவ் ஃபீலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஒரு பொண்ணு செடிக்டிவ் டோன்ல கிட்ட வர, எனக்கு அது ஜோகி தண்டா ஓகேவா. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே இப்போ லைட்டாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவள லைட்டாக அவள் ஸ்மைல் பண்ணுறா. என்ன பண்ணுறது, நீங்கள் தான் என்னோட வலையில விட மாட்டேறீங்களே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஜேகே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒன்று யோசித்தேன் நான், ஆனால் இந்த அளவுக்கு யோசிக்கல, சரியா இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி வேலை பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பர்சன் அடைய நகை பண்ணி தானே ஆகும் அப்படி சொல்கிறாங்க. உன்ன மாதிரி இந்த மாதிரி சீப்பான இருக்குலாம் நான் வந்துட்டு விட மாட்டேன் சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் கொஞ்சம் போகிறான்னு பார்க்குறாங்க. கமான் ஜேகே அப்படி சொல்லிட்டு பொண்ணு ஜேகே கொஞ்சம் கிட்ட வர க்ளோஸாக வந்துட்டு சரிக்கு ஒரு மாதிரி சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரா. ஜேகே கோவம் வருது, அப்படி புஷ் பண்ணுறாங்க. ஜேகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குதா இப்போ என் பாடிக்குள்ளே, ஆனாலும் அவர் அந்த பொண்ணு புஷ் பண்ணுறாங்க. பக்கத்தில் உள்ள காரில் போய் ஒடிச்சிக்கிறா. போயிட்டு அந்த ஹெட்டு போய் அடிபட்டுறது லைட்டா. ஜேகே அப்படியே கத்துறாங்க, பாரு உன்ன மாதிரி ஒருத்தர் நான் யோசிச்சு போட மாட்டேன் சரியா, நீனா என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறேன். இவ்வளோ சீப்பாக அவன் இருப்பாது, ஒரு பொண்ணுக்காக நான் அமைதியாக விட்டு போகிறேன், உனக்கு இருக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குனு காரில் உட்காந்துறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. இது ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ஜேகே இந்த மாதிரி ட்ரக்கில் அடுத்ததே கிடையாது. இவங்க என்ன மாதிரி ட்ரக்கை மிக்ஸ் பண்ணாங்கன்றது கூட ஜேகேக்கு தெரியல, அது எப்படி ஹேண்டில் பண்ண கூட தெரியல. ஏன்னா ஜேகேக்கு பெருசாக அந்த பேட் ஹேபிட்டுமே கிடையாது, ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணுவது எப்படியாவது அவ்வளோதான். இப்போ ஜேகே கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. காடி பார்த்து அவ்வளோ ஹாட்டாக ஃபீல் ஆகுது. சரின்ட்டு ஜேகே ஏசியெல்லாம் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. ஃபுல்லாக ஏசியும் ஆனில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது, ஹேண்டில் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு 20 minutes போயிட்டு 20 minutes ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக ஒரு பார்க் வருது. அந்த பார்க்கிட்டு போயிட்டு காரை வந்து ஜேகே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பார்க்கில் இப்போ யாருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குது. நைட் டைம் தானே. ஜேகே போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே காரோட விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு அந்த ஏசி சில்னஸ்லாம் கத்தவே இல்லை, ரொம்ப அப்படியே ஹாட்டாக தான் பாடி ஃபீல் ஆகுது சொல்லிட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு.
ஜேகே அப்படியே 2 ஷர்ட் படத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கார்டோட ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு காலை வெளில வைக்கிறாங்க. அப்படியே சீட்டில் ஹெட்டை சாய்ச்சி வைக்கிறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதை சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது. முடியவே இல்லை அவருக்கு. அவ்வளோ ஒரு இதாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரக் கொடுத்துட்டாங்க போல. ஜேகேக்கு ஒரு மாதிரி எப்படி ஒரு சீப்பான பொண்ணாக இருப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இது பிஸ்னஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணுவான்னு தெரியும், தப்பான பிஸ்னஸ் தான் பண்ணுறான்னு தெரியும். ஏன்னா அவங்க கம்பெனியோட ப்ராடக்ட்டுமே எல்லாமே ஃபேக்கு தான் அப்படின்னு தெரியும். ஆனால் எவ்வளோ சீப்பாக ஒரு பொண்ணு இருப்பாளா அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப ப்ரீத் பண்ணவும் கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே ஹெட்டை அது கார் சீட்டில் சாய்ச்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்கு. இப்போ ஜேகே கிராஸ் பண்ணி ஒரு பர்சன் போகிறாங்க. ஜேகே அப்படி ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து டக்குனு அந்த பர்சன் ஹேண்டை பிடிக்கிறாங்க. அது ஒரு சின்ன பையன் தான். அந்த பையன் ஹேண்டை ஜெக்கி பிடிக்கவும் அந்த பையன் ஜெக்கியை பார்த்துட்டு ஹேண்டை தட்டி விடுறான். இப்போ ஜெக்கி அந்த பையனோட ஹேண்டை அகைன் பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறாங்க கார் கிட்ட. இப்போ அப்படி ஜெக்கி நான் கார் ஓப்பனில் தானே இருக்குது. டக்குனு அந்த பையன் ஜெக்கினை வந்து விழுந்துடுறான். ஜெக்கி பார்க்குறாங்க தப்பா எடுத்துக்காது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி பையன் பார்க்குறான். ஜெக்கி டாப் 2 பட்டன் பார்க்குறான். 2 பட்டன் ஷர்ட் பட்டன் ஓப்பன் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி கண்டிஷன் வேறு மாதிரி இருக்குது. அந்த பையன் சின்ன பையனா ரொம்ப சின்ன பையன் இல்லை, ஒரு 19 வயசு பையன் தான். ஓகேவா? இப்போ அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஓகேவா, என்ன கேட்டாலும் பண்ணுறேன் ஓகேவா, முடியல ஹேண்டில் பண்ணவே தெரியல ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்கா. இப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த பையன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் அப்படியே ஒன்று கண் அப்படியே கோவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜேகே அந்த பையனை பார்க்குறாங்க. ஆனால் சில டைம் அவ்வளோ கான்ஷியஸ்க்கு வரவே முடியல. ரொம்ப மைண்ட் எப்படி ஒரு மாதிரி இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. கான்ஷியஸ் இல்லாமல் வந்து போகிற மாதிரி அப்படி இருக்காரு. இப்போ அந்த பையன் பார்க்குறான். அந்த பையன் பார்த்துட்டு ஜெக்கோட லிப்பை போட்டு அப்படி கிளிக் பண்ண உண்மை ஃபேஸை கிளிக் பண்ணி பிடிக்கிறான். ஜெக்கே பார்க்குறாங்க. பார்க்க சின்ன பையன் மாதிரி காசு ஜெக்கே பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த பையன் ஜெக்கோட லிப்பை போயிட்டு அட்டாச் பண்ணிட்டு உண்மை ஹங்கரே கிஸ் பண்ணுறா. ஜெக்கேக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே ஐசப் பண்ணி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜெக்கோடைய ஜாலைன் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறான், பைட் பண்ணுறா. ஜெக்கேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமோ அந்த ஃபீலாக ஒரு பிடிச்சிருக்கு. ஜெக்கே ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி இதாக இருக்காரு. இப்போ இது பாஸ் ஆல்ரெடி 2 பட்டன் ஓப்பன் இருக்கும். அந்த பையன் ஜெக்கோடைய எல்லா ஷர்ட் பட்டனும் ஓப்பன் பண்ணிட்டு நெக்கு ஆப்ஸ் எல்லாம் பைட் பண்ணுறா. ஸ்டொமக்கெலாம் கிஸ் பண்ணுறான் பைட் பண்ணி. அது ஜெக்கேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஒரு மாதிரி அவ்வளோ ஹங்கரியா ஒரு கோவத்தோட கிஸ் பண்ணிட்டு இருக்கான் பைட் பண்ணி. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் என்ன நினச்சேன்னு தெரியல. அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கார்டோட ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறான் வெளில போகலான்னு சொல்லிட்டு. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. இப்போ அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு நம்பர் கேட்குறான். நான் கேட்குறா ஜெக்கே. அந்த பையன் எதுவுமே சொல்லாமல் இறங்கி போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜெக்கே டக்குன்னு கார்டோட லாக் பண்ணிட்டு ஏன்னா அந்த பஸ் நார்மலாக லாக் ஆகிருக்கும். இப்போ டோரை நல்லா ஸ்ட்ராங்காக லாக் பண்ணிட்டு ஜேகே அந்த பையனை புஷ் பண்ணிட்டு மேலே ஓவா வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த கார் வந்து எப்படின்னாக்கா சீட்டை வந்து பெட் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி கார் தான் அது. அதனால் ஜேகே அந்த சீட்டை வந்து பெட் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே அந்த பையன் அப்படி பின் பண்ணுறாங்க. எனக்கு அது ஜெக்கர் ஷர்ட்டு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. அப்படியே அவ்வளோ ஹாட்டான ஒரு பாடி அப்படி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. அந்த பையன் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் நோன்னு ஃபுல்லாக ஹெட்டை செக் பண்ணுறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண ஜேகே போயிட்டு அந்த பையன் லிப்ட் போய் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அந்த பையன் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். எப்படினாக்கா எதுவும் பேசல. ஆனால் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். முடியல. ஒரு கடத்துக்கு மேலே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த பையன் ஜெக்கோடைய ஹெட்டை அப்படி கிளிக் பண்ணி பிடிக்கிறான். இப்போ 2 பேருமே மாறி கிஸ் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கும் இவர் வேணும், இவருக்கும் அந்த பையன் வேணும். 2 பேருமே ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே அந்த பையன் ஜேக்கே புஷ் பண்ணி ஜேக்கோட ஆப்ஸ்லாம் ஒரு மாதிரி பைக் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஜேக்கோட ஃபீல் குட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜேக்கே வந்து நீடியாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தாக்கா அவர் வேறு மாதிரி ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே மாறி இருக்காங்க. ஏன்னா ஜேக்கே ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. ரொம்ப கான்ஷியஸ் இல்லாமல் இல்லை, கான்ஷியஸ் இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு இருக்கும். இப்போ 2 பேருமே இப்படி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 ரவுண்டு போயிடுச்சு. 5 ரவுண்டுக்கு அப்புறம் அந்த பையன் ஆனால் நிறைய டேஸ்ட் இருக்குது. எனக்கு ஜெக்கிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் தெரிஞ்சிருக்கும். அந்த பையனுக்கு இது ஃபஸ்ட் டைம். நம்மளுக்கு எப்படி ஃபஸ்ட் டைமோ அதே மாதிரி அவனுக்கு இது ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்கும். இப்போ 2 பேரும் இப்படி இருந்ததுனால அந்த பையனுக்கு ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறானோ. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அந்த ஜேகேவும் ஓகே புரியுது சொல்லிட்டு இப்போ அந்த பையனும் ஜேகேவும் படுத்துறாங்க. இப்போ ஜேகே அது பிளாங்கெட் மாதிரி இருக்குது. அதை கவர் பண்ணுறாங்க. 2 பேரும் கவர் பண்ணி அப்படியே படுக்கிறாங்க. அந்த பையன் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேவும் அந்த பையனை பார்த்துட்டு அவருக்கு ஏற்கனவே நிறைய ட்ரிங்க் வேறு பண்ணியிருக்காரு. அப்படி படுத்துறாரு எதுவுமே சொல்லாமல். ஆல்மோஸ்ட் டைம் இப்போ ஒரு 5:40 இருக்குங்க. அந்த டைமில் தான் ஜெக்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜெக்கோட ஃபோன் ரிங் ஆகும்போது தான் அந்த பையன் எந்திரிச்சு பார்க்குறா. அப்போ ஜேகே தூங்கிட்டே இருக்காரு. இப்போது ஜேகேக்கு மேலே ஃபோன் ரிங் சவுண்ட் கேட்கவும் அவர் எந்திரிக்கார். 2 பேரும் எந்திரிக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறாங்க. அந்த பையன் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ரொம்ப மிஸ்ஸே ஹேர் அப்படியே ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் ஜேகே பைட் பண்ணியிருப்பாரு. சேம் அந்த பையனும் ஜேகே லிப்ஸ் பைட் பண்ணியிருப்பான். அப்படி ஜேகே நெக்கு ஃபுல்லாக ஹிக்கிஸ். சேம் அந்த பையன் நெக்கு தான் ஹிக்கிஸ் இருக்குது. 2 பேரும் பாடியுமே ஈக்குவலாக எல்லாமே இருக்குது. எதுவுமே யாருக்கும் குறைஞ்சதே இல்லை. எல்லாமே அப்படி தான் இருக்குது.
அந்த பையன் ஜேகே பார்க்குறான், எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அவன் ட்ரெஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து ஜேகே ஹெல்ப் பண்ணுறாங்க. டக்குன்னு ஜேகே இந்த ட்ரெஸ் எல்லாம் பையன் வந்து எடுத்து போட்டுக்கிறான். ஜேகே பார்க்குறாங்க. டக்குன்னு ஜேகே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காசு எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஒரு பிளாக் கலர் கார்டு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. அந்த பையன் பார்க்குற என்னன்ற மாதிரி, உனக்கு இதில் எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறான். பார்த்துட்டு ஜேகே வட்ட அப்படி படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு அந்த கார்டு ஜேகே கிட்ட வந்து வாங்கி ஜேகே மேலே வீசி அடிச்சிடுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரியே இருக்கு. நான் தானே ஃபர்ஸ்ட் ஒன்று அப்ரோச் பண்ணேன், உங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் எதுவுமே பண்ணாமல் அவன் பேண்ட் பாக்கெட்டில் கை வைக்கிறான். அவருக்கு ஒரு காசு இருக்குது எடுத்து, அதில் கொஞ்சம் மணி இருக்குது. எல்லாமே இவருக்கு கார்டாக கொடுத்துருப்பாரு. அந்த பையன் மணியாக எடுக்கிறான். பணம் கொஞ்சம் எடுத்து அப்படி ஜெக்கி மேலே வீசிட்டு அவன் பாட்டு காரை விட்டு இறங்கி போயிட்டே இருப்பான். ஜெக்கி கூப்பிட்றாங்க, நில்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து கேட்கவே விட்டு போயிடறான். அந்த பக்கம் ஜெக்கி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. முதல் தடவை ஒரு பையன் நம்ம தான் அப்ரோச் பண்ணோம், அந்த பையன் நம்ம கூட இருந்தா இல்லைன்னு சொல்லலாம்னா ஏன் மணி வந்து வேணும்னு சொல்லிட்டான், எதுக்காக அதுவும் அவனோட பணத்தை எதுக்கு என்கிட்ட கொடுத்துட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி அந்த மணியை கரெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட் பண்ணி பர்ஸில் வச்சுக்கிட்டு அவர் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த பையனோட பேர் தெரியல, அவன் யார் என்ன எதுவுமே தெரியல. ஆனால் அவருக்கு தேவைப்பட்டப்போ இப்படி பையன் கூட ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்கும் அதை ஃபர்ஸ்ட் டைம் ஜெக்கிக்கு தெரியுது. எல்லாமே ஒன்றா இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படியா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு நல்ல பையன் எனக்கு புரியுது. ஏன்னா பணத்தை ஏன் மூஞ்சில் விட்டு இருந்துச்சு போனாக்க ஒருவேளை அவனுக்கு பணத்தை அவள் இல்லையோ இல்லை அவன் எதுக்காக அப்படி பண்ணியிருப்பான் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் நான் சாரி கேட்டுக்கணுமோ, நான் சாரி கேட்டுக்கிட்டு பணத்தை கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு எதுவும் ஃபீல் ஆகுது. சரி ஓகே இப்போதைக்கு பேச வேணாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு வர டெஸ்டேஜ் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. 2 days ஆகுது. 2 days ஆகுது. ஜேகே அந்த 1/2 மணி நேரத்தில் பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த கப்பல் மக்களாக கொஞ்சம் கொஞ்சம் மறையுது. அப்படி இருந்து கூட அந்த பைக் மாஸ்க் எல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அவர் பாடியை பார்க்குறப்போ ஒரு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க இப்படிலாம் நம்ம கிஸ் பண்ண சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்ட் அப்படி இருந்திருக்க 3rd ரவுண்டில் அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி கிஸ்லாம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பார்க்குறப்போ அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு ரொம்ப ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய பேசியிருப்பாரு. அந்த பையன் அதெல்லாம் கேட்டு தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான். இப்போ நினச்சி பார்க்குறாங்க அப்படி ஒரு நைட்டு வந்து அகைன் அவர் லைஃப்பில் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு அந்தளவுக்கு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இப்படி ரிலேஷன்ஷிப்பா என்ன யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த நைட் வந்து இப்படி மாறுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே அது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஹாப்பியாக ஹெவனில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காரு. சரி ஓகே அதுவும் தெரியாமல் இருந்த மிஸ்டேக் தான். ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த ஜோக்கி இருக்கா இல்லையா ஜோக்கி இருக்கா அவள் தான் பண்ணியிருக்கான்னு ஜேகே தெரிஞ்சிருக்கும். அதனால் அவளோட பிஸ்னஸ் மொத்தமாக டோட்டலாக க்ராஸ் பண்ணிட்டாரு. யாருமே அவள் கூட டைப் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டாரு பிஸ்னஸில். அவர் ரொம்ப லாஸ் ஆகிட்டா. இதான் அவன் பனிஷ்மெண்ட். ஒரு பொண்ணாக இருந்தாலும் உனக்கு இப்படி தானே பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த மாதிரி பனிஷ் பண்ணிட்டாரு. ஆனால் 1 week ஆகுது. ஜேகேவோட டெய்லி தூங்கவே முடியல. எவருக்கே தூங்குனா அந்த பையன் ஜேகே கிஸ் பண்ணியிருப்பாள். அது ஏதாவது ஞாபகம் வருது. அவளுக்கு எதுவும் ரியலாகவே கிஸ் பண்ணுற மாதிரி அவர் நினச்சி பார்க்கும்போது அவருக்கு ரியலாக அந்த பையன் கிஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அவருக்கு அவரே வந்து பையன் வேணும், அந்த பையனை பார்க்கணுன்றது தாட் வந்துட்டே இருக்குது. அவளோட டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கவே முடியல. ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அந்த பையனோட ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஹேரு, அந்த ஃபேஸ், அந்த க்யூட்டான லிப்ஸ் சொல்லிட்டு அதே நினச்சிட்டு இருக்காரு. அவன் யாராக இருப்பான், எங்கே இருப்பான், அவன் பேர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படியே நினச்சிட்டு இருக்காரு. அவரால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அப்படியே 1 week போகுது. 1 week ஆஃப்டர் இன்னைக்கு ஜேகே காரில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் தான் ஜேகேவா ரொம்ப திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம காய் தான் உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உங்க பேய் பிடிச்ச 1 week நானும் பார்க்குறேன். எதுவும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிற. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்துச்சு இல்லை, அந்த மீட்டிங்ல எதுக்கு அப்படி ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிட்டேன். இன்னைக்கு பாரு ஆப்போனண்ட் கம்பெனிக்காரன் ஜெயிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. இப்போ ஜேகே பார்த்து கண்டுக்கவே இல்லை. விண்டோஸ் பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாம் சிரிக்கிற பைத்தியாக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. நிம்மி பார்க்குறா. சார் உங்களுக்கு என்னாச்சு, 1 week ஆகுது, ஏன் சார் இப்படி இருக்கீங்க சார் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மியும் காயும் மாறி மாறி பேசுகிறாங்க. ஜேகே கண்டுக்கவே இல்லை. சாருக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மி சொல்கிறா. கன்ஃபார்மாக ஏதோ பைத்தியம் முட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்படி 2 பேரும் பேசுகிறது இருக்கா. டிராஃபிக் வந்துருச்சு. இவ்வளோ டிராஃபிக் வந்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இவ்வளோ பேசுகிறவங்க 2 பேரும் உனக்கு கால் கேட்குதா அப்படி கேட்குறாங்க. ஜேகே கண்டுக்கவே இல்லை. அப்படி வந்துட்டு டிராஃபிக்கில் நிற்கும்போது சைடில் அந்த ரோடை தாண்டி பக்கத்தில் நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும்லடா, அந்த பாதையில் தான் ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்துட்டோம். ஜேகேக்கு அவ்வளோதான். டக்குன்னு அந்த காருக்கு இறங்குறாங்கிட்டு எங்கே போகிறா சொல்கிறாங்க. ஜேகே முக்கியமாக காரை லாக் பண்ணி விட்டு ஓடிடாரு. இந்த பக்கம் மெக்கும் காயும் நிம்மி பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இறங்குறாங்க. டிராஃபிக்கில் கார் நிற்குது. இந்த பக்கம் ஜேகே பார்த்தா இறங்கி ஓடிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. கடவுளுக்கு நம்பரும் பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி இறங்கி 1 நேரம் என்ன நினைப்பாங்க, இவனை பார்த்து பைத்தியம் நினைக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஓடிட்டே இருக்காரு நம்ம ஜேகே வந்துட்டு. இந்த பக்கம் நம்ம காயும் நிம்மி பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அந்த வழியில ஓடி போயிட்டு இருக்காரு. ஏன்னா காரு ரோட்ல நிற்குது. சைடில் அந்த ஒரு பர்சன் நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த ரோடு ஓரத்தில். அப்போ அந்த ஒரு சின்னதாக ஒரு மேலே ஒரு குட்டியாக நடந்து போகிற மாதிரி பார்த்துட்டு தான்
ஜெகே ஓடிட்டே இருக்காங்க. ஓடி போயிட்டு ஃபைனல் அந்த பையன் கை பிடிச்சிடுறாங்க. கை பிடிச்சி டர்ன் பண்றாங்க. அந்த பையன் டர்ன் பண்றான். டர்ன் பண்ணி பார்த்தா செம்ம அழகா இருக்கான். ஒரு காலேஜ் பேக் மாட்டிக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு செம்ம அழகா இருக்கான் பாக்குறதுக்கு. ஜெகே பாக்குறாங்க. பார்த்துட்டு அவரு கண்ணு ஆட்டோமேட்டிக்கா லிப்ஸ்க்கு தான் போகுது. அவருக்கு எதுவுமே தெரியல. அவரே என்னமோ என்ன பண்றேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படின்னு பையனுக்கு லிப்ல போயிட்டு அட்டாச் பண்ணிடுறாங்க. அட்டாச் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ நல்லா பாக்குறாங்க. காய் நிம்மியும் பின்னாடி ஓடி வந்திருப்பாங்க. டக்குன்னு நின்னுறாங்க. அட பாவி என்ன பண்றான் சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. நிம்மி பாக்குறா. இது நம்ம சாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிராபிக்ல எல்லா ஃபிலிம் பாக்குறாங்க. அப்பாதாக்கா ஜேகே அந்த பையனை ரொம்ப டீப்பாவே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த பையன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜெகேவை தள்ளி விட்டுட்டு கண்ணத்துல ஊண்டி ஒன்று வச்சிடறான். அந்த சவுண்டு எல்லாருக்குமே கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. காய் ஸ்டன் ஆகிட்டாரு. எனக்கோ நம்ம ஜெகே ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனு. அவரோட கண்ணத்துல ஊங்கி ஒரு அறை விழுந்துருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நிம்மி பார்க்குறா. ஐயோ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையனோட கண்ணில் அப்படி ஒரு கோபம். இப்போ ஜெகே பார்க்குறாங்க. இப்போ ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஜெகே இப்போ ஒரு மாதிரி இருக்கு. நமக்கு வந்ததுமே என்ன பண்ணிருக்கணும், சாரி கேட்டிருக்கணும், இல்லை வேற என்ன பேசிருக்கணும், இல்லை கிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அந்த பையன் பார்த்துட்டு முறைச்சு பார்க்குறான். அந்த காயும் இன்னும் ஓடி வராங்க பக்கத்துல. ஏன் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்து அந்த பர்சன் தான் முறைக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற ஏன் இங்க பாரு நீ யார் அடிச்சுக்கும் தெரியுமா, நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஜோன் சார், அவர் போய் ஸ்லாப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் ரொம்ப கோவம். ஏன்னாக்கா அவர் கிஸ் பண்றாரு, அது தப்பா எனக்கு தெரியல, நம்ம ஸ்லாப் பண்ண மட்டும் தப்பா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பர்சன் முறைச்சு பார்க்குறாங்க. உன்னதான் கேட்குறாங்க, வாய் திறந்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பர்சன் எதுவும் சொல்ல முறைச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்குதான் இல்லை நீ நான் பேசிக்கிறேன் ஓகேவா சொல்றேன். இப்போ காய் பார்க்குறேன்டி இவன் யார்டா அன்னைக்கு டைம் கிஸ் பண்ணி அவன் அடிக்கிறான் சொல்றாங்க. இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசனை பார்த்து காய் கேட்கா. காய் பார்த்து பாசனம் முறைக்கிறாங்க. என்ன முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காய் கிட்டே வர. இப்போ காய் பிடிச்சி அந்த பாசனம் புஷ் பண்ணி விட்டுறாரு. புஷ் பண்ணவும் டக்குன்னு ஒரு ஹேண்ட் ஒரு பேக் வரைக்கும் விழுந்துருது. ஒரு ஜிப்பர் ஓப்பன் வந்திருக்கும் போல சம் திங்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு இப்போ அந்த திங்ஸ் எல்லாம் கீழே கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு உன்னதான் கேட்குறேன், நீ யார் எதுக்கு அந்த சாரை அடிச்சா, வாய் தந்து பேச மாட்டியா, நீ மியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கறா. டக்குனு கோவம் வந்து பையன் நிமிந்து பாக்குறான். பார்த்துட்டு ஆமா உனக்கு அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு மியூட் லாங்குவேஜ்ல கேட்கறான். இன்னைக்கு மியூட் லாங்குவேஜ் நல்லா தெரியும். ஓ மியூட்டா இருந்தா இந்த சாரி அடிச்சிட்டியா சொல்றாங்க. இப்போதான் நம்ம ஜங்கூர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாக்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அன்னைக்கு நம்ம இந்த ஐயா நம்ம ஜிமின் தானே அங்க இருக்குது ஓகேவா. நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம ஜங்கு வந்து பைட் பண்ணும்போது ஜங்கு வந்து லைட்டா வலிக்குது சொல்லிப்பாரு. சரி ஜங்கு வலிக்கும் போது ஜிம்மி ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டாரு. கரெக்ட் டேஸ்ட் தான் வந்திருக்கும், ஆனா எதுவுமே சொல்லிக்க மாட்டாரு. வாய் தந்து பேசிருக்க மாட்டாரு. இப்ப அதை நினைச்சு பாக்குறாங்க. மியூட்டா ஜெகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிம்மி என்ன பேச சொல்றாங்க. சார் அவன் மியூட் தான் போல அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து கோவம் வர்றது கண்ணில் இந்த கோவம் ரொம்ப அதிகமா இருக்கு. பாக்குறாங்க. அப்படி நிம்மி பார்த்து முறைக்கிறாங்க. பார்த்தா கண்ணாடி எரிச்சிடாரு போல. எவ்வளவு கோவத்தை பாருங்க. கோவம் வருது அவனுக்கு. எங்க சார் வந்து அடிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு அது நிம்மி சொல்லிட்டு இருக்கா. ஜிம்மி பாக்குறாங்க. அப்படி முறைச்சு பார்த்துட்டு இப்போ ஜிம்மி இந்த திங்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றாங்க. ஒரு திங்ஸை விட்டுறாரு. எதுவுமே சொல்லாம அப்படி டக்குன்னு டான் பண்ணி போக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜெக்கி பாக்குறாங்க. ஜெக்கி கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. ஐடி கார்டு வந்துருக்கு. நம்ம ஜிம்ல ஐடி கார்டு கீழே வந்துருக்கும். ஜெக்கி எடுத்து பாக்குறாங்க. இப்போதான் நேம் போட்டுருக்கு பார்க் ஜிமின் அப்படி சொல்லிட்டு பார்க் ஜிமின் அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. 3rd இயர் படிச்சுட்டு இருக்காரு இந்த காலேஜ் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு ஜெக்கி லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இப்போ ஜெக்கி தான் சரி போடாம சொல்றாங்க. காய் பார்க்கறான்டி நீ உண்மையை சொல்லாம யார் எதுக்கு அவன் அடிச்சா இன்னொரு புஷ் பண்றான், அவன் யார் நீ எதுக்கு திருப்பி அவன் புஷ் பண்ண என்ன நடக்குது உங்களை அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பாக்குறாங்க. நீ அவன்கிட்ட நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப சாருக்கு எது சொல்றாங்க. சார் சொல்றாங்க பாரு அவன் மியூட்டா இல்லைன்னு அதெல்லாம் தெரியாது, கன்ஃபார்மானு தெரியல, ஆனா மியூட்டான்னு சொல்லிருக்க கூடாதுல்ல அப்படின்னு பேசிருக்க கூடாதுல்ல சொல்றாங்க. இல்லை சார் உங்களா சொல்றாங்க, நான் உனக்கு பாஸா இருக்கலாம், அதுக்காக நீ எல்லாரும் இப்படி பேசக்கூடாது தப்பு இல்லை சொல்றாங்க. இப்போ நிம்மியும் ஓகே சார் சொல்றாங்க. அப்போ இந்த ஜெக்கி அவங்களா காய் போகலாம் சொல்றாங்க. இப்போ காயும் ஆஃபீஸ் வந்துட்டு அவங்க வந்து அப்புறம் காய் கேட்கறாங்க. காய் கிட்ட ஜெக்கி நடந்தாலும் சொல்றாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பர்சன் கூட சொல்றாங்க. ஆமா எனக்கு இருந்தாலும் அவன் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க நான் பண்ணி கார்டு கொடுத்தேன், அவன் தூக்கி போட்டு போயிட்டா சொல்றாங்க. டே என்ன பண்ணிருக்க பசங்க வந்துட்டு சார் தானே கேட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், இப்பவும் அப்படிதான் தப்பு பண்ணிட்டேன், நான் அவன்கிட்ட சாரி கேட்காம பண்ணு தப்பு தான் சொல்றாங்க. இப்போ என்ன பண்ண போற சொல்றாங்க. நான் முடிவு போட்டா சொல்றேன் என்னன்னு சொல்றாங்க. அவன் தான் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்துக்கு ஆமா அவன் தான் என் லைஃப் பார்ட்னர் ஓகேவா, இதுக்கப்புறம் என் லைஃப் என் லவ் என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு எல்லாமே அவன் தான். இது வரைக்கும் நான் வந்துட்டு என் பிஸ்னஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன், என் பர்சனல் லைஃப் பற்றி யோசிச்சதே இல்லை. இப்போ முடிவு பண்ணிட்டேன் அவன் தான் எனக்கு ஒய்ஃப் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மியூட்டான் தான் சொல்றாங்க. மியூட்டா தான் ஒன்றும் பிரச்சனை ஓகே மியூட்டுனா ஏன் என்ன அதுக்கு என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. டெய்லியாக சொல்றேன் எனக்கு அவனை பார்த்து மியூட்டா ஃபீல் ஆகவே இல்லை, எனக்கு அவனை பார்த்து நார்மல் பர்சன் தான் ஃபீல் ஆகுது சொல்றாங்க. ஆனால் ரொம்ப கோவக்கார பையனா இருக்கும் போலடா சொல்றாங்க. கோவம் வந்து கேஷுவல் தானடா, கோவம் எல்லாருக்கும் நார்மலாக வரக்கூடிய ஒன்று தானே, இதில் போய் இருக்கு சொல்றாங்க. உனக்கு செட் ஆக மாட்டா சொல்றாங்க. இல்லை எனக்கு அவனை பார்க்குறப்ப எனக்கு டிட்டோ வருஷனை பார்க்குற மாதிரி இருக்கு சரியா, எனக்கு அவன் வேணும் அப்படி சொல்றாங்க. என்னதுக்கு நான் முடிவு பண்ணிட்டு அவன் தான் எனக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் கூட இருந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அவன் கூட தான் இருப்பேன், அதுவும் ஃபுல்லாக அவ்வளோ சொல்றாங்க. லவ் சொல்றாங்க. ஆமா
நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஏன் 1 வீக்காக டிஸ்ட்ராக்ட் ஆகுது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவங்க லவ் வந்துருச்சு, நான் அவங்க கூட இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் அவனுக்காக கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் பிஸ்னஸ் பார்த்தா அவரை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதனால் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் டேஸ்க்கு நீ பிஸ்னஸ் நீ பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ்க்கு நான் அவன் பின்னாடி சுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. சுத்த போறியா சொல்கிறாங்க. ஆமாம் அவனை மனசை மாற்றணும், அவனுக்கு புரிய வைக்கணும், நான் பேசணும் அவன்கிட்ட, ஃபஸ்ட் சாரி கேட்கணும், அப்புறம் பேசணும், அவனுக்கு திரும்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. மேபி அந்த பையனுக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு அது ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸாக ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா. எனக்கு அவன் வந்துட்டு என் லவ் பண்ண மட்டும் போதும், நான் அவன் லவ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் ஒய்ஃபாக மட்டும் போது வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ லவ்வில் கொஞ்சம் ஹார்டாக பார்த்துக்க சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஏன்னா லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிஸ்னஸ்க்கே ரிஸ்க் எடுக்கும்போது லைஃப்பில் இந்த மாதிரி பர்சன் ரிஸ்க் எடுத்து தப்பு தான் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் ஒர்த்துக்கான பர்சன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ காயும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபோனில் நம்ம ஜெயிக்கி தான் ஒரு பர்சன் தேடி வராங்க. யான்னு சொல்கிறாங்க சொல்கிறா என்ன ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் சொல்கிறேன், ஹெல்ப்பா சொல்கிறாங்க. நீ ஒரு பிஸ்னஸ் மேனே, உனக்கு என்ன வேணும் ஹெல்ப் என்கிட்ட சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பர்சனல் சொல்கிறாங்க. பர்சனல் என்ன பர்சனல் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சொல்கிறேன். டிப்ரெஷன் அப்படின்னா எப்போ தானே ஒர்க்குன்னா அப்போ டிப்ரெஷன் தான் ஆகும். கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக வச்சுக்கூட மைண்ட் ரிலாக்ஸ் வச்சுக்கல, அப்டேட்டிங் எதனா பண்ணலாம்ல சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் ஒர்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் கொஞ்சம் டேஸ் உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாமா சொல்கிறாங்க. ப்ரொஃபஸராக வெயின் காலேஜில் ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு என்ன வேணாலும் ஒர்க் பண்ணலாம் தான், ஆனால் இதுக்கு பர்டிகுலராக ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டேஸ் ஒர்க் பண்ண தோணுது, கொஞ்சம் டேஸ் எனக்கு தெரிஞ்சுதான் மற்றவங்க டீச் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. டீச் பண்ணுறது நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு ஒரு சார் வேறு மெடிக்கல் லீவ் விட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க அந்த போஸ்ட் மாதிரி வேகன்சி தான் இருக்குது, நீ வேணா டெம்பரரி தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே. இப்போ அப்பா பிரின்சிபலும் இங்கே இல்லை, அவங்க வந்துட்டு ஃபாரின் போயிருக்காங்க. ஸோ அந்த டேஸ் கொஞ்சம் டேஸ் அங்கே இருந்துக்கோ சொல்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம்லாம் வராது வா சொல்கிறாங்க. ஃபைனலாக அந்த ஜாப் யாராவது நம்பிச்சிடும் கேட்டுன்னு நம்பிச்சிட்டு தான் ஜாப் கொடுத்துட்டு அந்த இது வாங்கிக்கிறாங்க. இதுக்காக ஜாப் கேட்டுருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஒரு ப்ரொஃபஸராக அந்த காலேஜுக்கு ஜாயின் ஆகுறாங்க. ஒரு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் அவர் வந்திருக்காரு. வந்ததுமே டேரக்டாக நம்ம எந்த கிளாஸ்ன்னு பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த கிளாஸ் தான் நம்ம ஜிம்மியோட கிளாஸ்க்கு தான் ஜெயிக்க போகிறாங்க. போயிட்டு அந்த நம்பிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இன்னும் நியூ ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. நியூ ப்ரொஃபஸர் ஆமாம் சொல்கிறாங்க. எல்லாரும் ஜேகே பார்த்து பயங்கரமாக சொல்லி விட்றாங்க, எனக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு சொல்லிட்டு பொண்ணுங்க பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேயோட உட்காந்து ஜிம்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பார்த்தாக்கே ஹெட் டவுன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன் இனிமேல் இவர் தான் உங்கள் சார் ஓகேவா, உங்கள் சார் கொஞ்சம் ரிட்டர்ன் வர வரைக்கும் இவர் மட்டும் தான் இவர் தான் இருப்பாரு, உங்க டவுட் எல்லாமே கேட்டுக்கோங்க, அவங்களால கிளாஸ் எடுப்பாரு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த நம்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே ஃபஸ்ட்டு உங்க நேம் இன்ட்ரோ பண்ணுங்க சொல்கிறாங்க. எல்லாரும் உங்க நேம் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இவன் காலேஜோடைய தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல ஒரு 6 மந்த் தான் கேப் இருக்கு காலேஜ் முடியுதுக்கு. அந்த டைம்ல அவர் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் நியூவாக வந்திருக்காரு. இன்ட்ரோ கேட்குறாங்க. எல்லாரும் இன்ட்ரோ சொல்கிறாங்க. ஜிம் எழுதிக்கிறாங்க. அவர் நேமை பார்த்திமின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கிளாஸோட ரெஃப் ஒருத்தர் இருப்பான். அந்த பையன் சொல்கிறான் சார் அவன் பேர் வந்து பார்த்திமின்னு சொல்கிறாங்க. வந்து டாப்பர், காலேஜோட டாப்பர், அவன் வந்துட்டு மியூட்டு, அதனால அதுக்கு நானே இன்ட்ரோ பண்ணிட்டேன் சொல்லிட்டு இந்த ரெஃப் சொல்கிறான். இப்போ கேட்டு பார்க்குறாங்க. நான் அவன்கிட்ட கேட்கவே இல்லையா, அவன் மியூட் லாங்குவேஜ் தெரியுங்களா அவனுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியும், அவன்கிட்ட பேசுகிற சொல்கிறாங்க. நீ ஏன் இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. ஜிம் மை நேம் பார்த்திமின் அப்படி சொல்லிட்டு திரும்பி மியூட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே கண்ணை எடுக்காம ஜிம்மியே பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே உட்காருங்க சார் உட்காந்துட்டாங்க. இப்போ ஜேகே நோட் பண்ணிட்டாங்க. ஜிம்மி நடு கேட்குறாங்க. ஜிம்மி இருக்கிறாங்க. வேற ஒரு ஐடி கார்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிகு நினச்சி பார்க்குறாங்க. சார் அவன் ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சாமா, ஆனால் மார்னிங் வந்துட்டு என்ன சொல்லிட்டான், நான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃபீஸில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நியூ ஐடி கார்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, 2 days ஆகும் வரதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிகுன் ஆன்சர் பண்ணுறான். ஜிகுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி எல்லாரும் ஆன்சர் பண்ணுறது. எனக்கு அவனே பேசணும் அவர் நினைக்கிறாரு, அவனே சொல்லிட்டு. ஆனால் இந்த பையன் குறுக்கு பேசுகிறான்னா அவருக்கு பிடிக்கவே இல்லை. நான் ஒன்றா கேட்குறேன் சொல்லிட்டாங்க. ஸோ ரெஃபான சொல்லிட்டு என் டியூட்டி சொல்கிறாங்க. நீ ரெஃபோட ஒர்க் மட்டும் பாரு, இதெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை சொல்லிட்டு அவனே சொல்லிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் பார்க்குறாங்க. ஜிமி நீங்கள் ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேன்டீன் என்னோட கேபின் வந்து சொல்லுங்க சொல்லிட்டு உட்காருக்குறாங்க. ஜிம்மி உட்காந்துறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க என்ன ஒரு ஜிம்மியை டார்கெட் பண்ணுறாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜேகே போகும்போது கம்ப்யூட்டர் போய் கேபின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் போகிறாங்க. போயிட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. கம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி உள்ள போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே கிளாஸ் ரூம் வரும்போது ஷர்ட் பட்டன் போட்டு தான் வந்திருப்பாரு. இங்கே வந்து பார்த்தா ஷர்ட் பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கோவம் ஒரு ஜேகே பார்க்குறப்போ என்னன்ற மாதிரி ஜிம்மி கேட்குறாங்க. வேற ஒரு ஐடி கார்டு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு அப்பவே ரெக்கனைஸ் பண்ணிப்பாரு ஐடி கார்டு எங்கே மிஸ் ஆகிட்டு சொல்லிட்டு நேற்று அங்கே விட்டுருப்போன்னு சொல்லிட்டு. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் ஐடி கார்டு மிஸ் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஐடி கார்டு இல்லாமல் எப்படி கிளாஸ் ரூம் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு கோவம் வருது. நான் என் ஐடி கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், அது வரும் 2 days ஓகேவா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, மற்ற ப்ரொஃபஸருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஜஸ்ட் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தான் எப்படி போகிறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நான் இந்த ஒர்க் பார்க்க தான் வந்திருக்கேன், அதான் கேட்குறேன், ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு போடாமல் வந்தால் எனக்கு பிடிக்காது, ஸோ ஐடி கார்டு போட்டுக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஐடி கார்டு எடுக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது அந்த ஐடி கார்டு அவர்கிட்ட இருக்கும் ஒரு கோவம் வந்துருக்கு. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பார்த்துட்டு முடச்சி பார்க்குறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறது கோவம் ஒரு ஜேகே கிட்ட வந்துட்டு ஜிம்மியா
அந்த சென்டர் வந்து ஹீல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சாரி கேட்கும் தான் வந்தேன் அப்படி சொல்ல வராது. அதுக்கு முன்னாடி ஜிம்னு ஜெக்கை ஸ்லாப் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா ஒரு அடி கடை வச்சுக்கிட்டு வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார் இல்லையா. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கிட்டு ஸ்லாப் பண்ணிட்டு இதான் அவனுக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் என்கிட்ட நம்ம ப்ளே பண்ண ட்ரை பண்ண அவ்வளோதான் பேட் பாய் அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் அந்த ஐடி கார்டை வாங்கி அங்கே ஒரு டஸ்ட்பின் காலத்தில் போட்டு போயிட்டாரு. ஏன்னா நியூ அப்ளை பண்ணிட்டாரு அதில் போட்டு போயிட்டாரு. ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓ சாருக்கு இவ்வளோக்கும் வருதா பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படி ஜெய்க்கு போயிட்டு அடிச்சதும் ஒரு விஷயமும் தெரியல. போயிட்டு ஐடி கார்டு எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படி வைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர்கிட்டே வச்சுக்கிறாரு. இப்போ ஜெய்க்கு கேள்விப்படுறாங்க ஜிம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலேஜ் ஜிம் படிக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலேஜில் ஜிம்னு ஒரு ராக் ஸ்டார் மாதிரி சொல்லுவோம். ஜெய்க்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. என்ன காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் பொண்ணுங்க வந்துட்டு ஜிம் பண்ணி ஃபேன்ஸை சுற்றிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லிட்டு ஜிம் சும்மா போனாலே பொண்ணுங்க வந்து பின்னாடி போயிட்டே இருப்பாங்க சொல்லி தெரியவும் ஜெய்க்கு பயங்கர பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி இவனை பார்க்கல எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கும் ஒரு கிளாஸ் ரூமில் கூட அப்போ கிளாஸ் ரூமில் இருக்கும்போது பொண்ணுங்க ஜிம்மில் பார்க்கறதும் ஜிம்மு கண்டுக்காமல் உட்காந்துட்டு பார்க்க ஜெய்க்கு போய் என்ன பண்ணுறாக்கா டேரக்டாக பனிஷ் பண்ண முடியல. என்ன பண்ணுறாக்கா ஸ்டடீஸ்க்கு வந்து பனிஷ் பண்ண கொடுத்துறாரு. அப்படி ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஒன் டே நம்ம ஜெய்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஆன்சர் ஷீட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் போய் வாங்குறாங்க. அப்போ ஜிம்மில் ஹேண்ட் அவுட் பிடிச்சிட்டு இருக்காரு. கிளாஸ் ரூமில் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க பிறகு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க சார் சொல்லிட்டு ஜிம்மின் ஜெய்க்கோட ஹேண்டை தட்டி விட்டு வந்துடுறாங்க. அது எல்லாருமே பார்க்குறாங்க. வாவ் ஜிம்மினுக்கு எவ்வளோ போல்ட்ராஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஜெய்க்கு பார்த்து மறைக்கிறாங்க. ஜெய்க்கு ஜிம்மை பார்த்து பிள்ளைட்டு ஐ ஒன் பண்ணுறாரு. ஜிம்முக்கு கோவம் வருது. ஒவ்வொரு டைமும் ஜெய்க்கு ஜிம்மிட்டு பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சாரி கேட்கலாம் ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்கவே இல்லை. டேஸ் போக போக ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பண்ணி நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ண வராங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜேகே அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் தட்டி விட்டுறாங்க. அவனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது சொல்லிட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜேகே தான்டா நம்ம ஜிம்னா ஒன் டைம் இப்படினாக்கா அவர் போயிட்டு சடனாக பிடிச்சி எடுத்து லாக் பண்ணிட்டாரு. அது ஒரு பொண்ணு பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கும் ஜிம் சாருக்கு ஏதோ ஒரு இது இருக்குது சொல்லிட்டு ஃபேக்காக நியூஸ் ஆர்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. செகண்ட் ஒரு பொண்ணு ஜேகே கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண வர ஜேகே பார்க்குறாங்க. அப்படி அவங்களுக்கு லவ் பொண்ணுமே நான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே சார் சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஃப்ளட் பண்ணி வர நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா சரி எனக்கு லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜஸ்ட் ஒன் நைட் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளட்டிட்டு ஒன்று கேட்டுப்பாரு. அந்த பொண்ணு பயந்து போயிட்டா சார் சொல்லிட்டாங்க ஜஸ்ட் ஒன் நைட் எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு பயந்து ஓடி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிடறா என்னன்னாக்கா ஜேகேன்னு தப்பான சார் நல்லவர் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்து அவர் பிடிச்சிருந்துச்சு அப்ரோச் பண்ணேன். ஆனால் அவர் வேறு மாதிரி கேட்குறாரு. என்ன அவர் நல்ல ப்ரொஃபஸர் இல்லை பேட் பாய் அப்படி சொல்லுவோம். எல்லாருக்கும் ஜேகே மேலே வந்து ஒரு பேட் தாட் வந்துடுது. எனக்கு அவர் என்ன பண்ண ஷார்ட்டில் ஃபோல்ட் பண்ணிட்டு வருவார் ஒரு மாதிரி. அது ப்ரொஃபஸர் மாதிரி இல்லை அவருக்கு வந்து பேடாக இருக்காரு சொல்லிட்டு நல்லா அழகாக இருந்தாலும் நல்லவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜேகே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜேகே எல்லாமே தெரியுது. ஆனால் ஒரு கவலை இல்லைனாக்கா நம்ம ஊரில் நல்லா சாஃப்டாக பொலிட்டாக சொன்னாக்கா இந்த மாதிரி பொண்ணு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஸ்பாயில் ஆகும். நான் இங்கே வந்து ஜிம்முக்காக மட்டும் தான் ஜிம்முக்கு மட்டும் எனக்கு பிடிச்சா போதும். மற்றவங்களே என்னை பார்க்கணும் எனக்கு பிடிக்கும் என்ன அப்ரோச் பண்ணுற அவசியமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு கெட்டவராகவே இருந்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஜிம்மில் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆனது தான். ஜிம்மிட்ட பேச ஜேகே எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மோட மொபைல் நம்பர் கூட ஜேகே எடுக்க முடியல. அந்தளவுக்கு ஜேகே ஜிம்மை பற்றி யாரும் எதுவும் லீக் பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி ஜேகே டெய்லியுமே ஜிம்மில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் ரூமில் இருக்கட்டும் கேபினில் நம்ம ஜேகே அடிக்கவே வந்துட்டு நம்ம ஜிம் நோட்டு ஏதாவது வாங்கி வச்சு தரவே மாட்டாங்க. எல்லாருக்கும் நோட்டு வந்து கொடுத்துறாங்க. கிளாஸ் ரூமில் ஜிம் நோட்டை மட்டும் கொடுக்கல. ஜிம்முக்காக நோட்டு எங்கன்னு கேட்குறாங்க. கேபின் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி ஜிம் கேபினுக்கு போகிறா ஜேகே போனால் ஜேகே வந்துட்டு நோட்டை வச்சுட்டு பே பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு கோவம் வருது. திட்டுறாரு ஒரு மாதிரி அடிக்கிறாரு. எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாரு. அந்த ஜேகே எல்லாம் பெருசாக வரதுக்கு இல்லை. அவர் எவ்வளவு மனசு இடம் பிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி சண்டை போட்டே இல்லைனாக்கா வந்து டயர்டாயிடுவான். டயர்டாகிட்டு நம்ம பேசுவோம். அன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் டேஸ் வந்து ஜிம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஜிம் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்காரு. ஜிம் வந்து நம்மளும் டேலண்டான பர்சனாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக வேறு இருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க ஜிம் ரொம்ப ரூடு ரொம்ப கோல்டு எல்லாரும் ரொம்ப சொல்லுவாங்க நான் கண்டுக்கவே மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு அதெல்லாம் ஒரு பெரிய